அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் காண இருப்பது தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் செய்யுளியலில் இடம்பெறக்கூடிய வண்ணம் என்பதாகும். இந்த வண்ணம் என்பது தொல்காப்பியர் சுட்டும் செய்யுள் உறுப்புகளுள் ஒன்றாக இடம்பெறக்கூடியதாக திகழ்கின்றது. இது பாடலில் நிகழும் ஓசை வேறுபாடு அல்லது சந்த அமைப்பினை குறிப்பதாக அமைகின்றது. தொல்காப்பியர் மொத்தம் 20 வகையான வண்ணங்களை சுட்டியுள்ளார். இந்த வண்ணங்களை வடநூலார் சந்தம் என்பர். இந்த 20 வகை வண்ணங்களானது பாவண்ணம், தாவண்ணம், வல்லிசை வண்ணம், மெல்லிசை வண்ணம், இயைபு வண்ணம், அளபெடை வண்ணம், நெடுஞ்சீர் வண்ணம், குறுஞ்சீர் வண்ணம், சித்திர வண்ணம், நலிபு வண்ணம், அகப்பாட்டு வண்ணம், புறப்பாட்டு வண்ணம், ஒழுகு வண்ணம், ஒரு வண்ணம், எண்ணு வண்ணம், அகைப்பு வண்ணம், தூங்கல் வண்ணம், ஏந்தல் வண்ணம், உருட்டு வண்ணம், முடுகு வண்ணம் என மொத்தம் 20 வகை வண்ணங்களை உடையதாக திகழ்கின்றது. இந்த 20 வகை வண்ணங்கள் இருந்தாலும் அவற்றுள் உட்பிரிவினை வைத்து 3 வகையாக நாம் வகைப்படுத்தலாம். அந்த 3 வகைகளானது எழுத்து அடிப்படை, ஓசை அடிப்படை, பா அல்லது பாடல் அடிப்படை என்ற 3 அடிப்படையில் நாம் சுட்டலாம். இந்த எழுத்து அடிப்படையில் இருக்கக்கூடியது 8 வகையான வண்ணங்கள். ஓசை அடிப்படையில் திகழக்கூடியது 8 வகையான வண்ணங்கள். மீதியுள்ள 4 வகையான வண்ணங்கள் பா அல்லது பாடல் அமைப்பில் திகழக்கூடியதாக உள்ளன. எழுத்து அடிப்படையில் இருக்கக்கூடியது நெடுஞ்சீர் வண்ணம், குறுஞ்சீர் வண்ணம் போன்ற 8 வகைகள். அதனை போன்றே மீதியுள்ள அனைத்து வகைகளும் காணப்படக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக இந்த ஒவ்வொரு வகைகள் வண்ணங்கள் பற்றிய விளக்கங்களையும் அதற்குரிய சான்றுகளையும் பற்றி நாம் காண முதலில் இடம்பெறக்கூடியதாக தொல்காப்பியர் நூற்பா அடிப்படையில் திகழக்கூடியது பா வண்ணம் என்பதாகும். பா வண்ணம் என்பது பரவிய ஓசை என்ற பொருளை கூறுவதாக உள்ளது. சொற்கள் சிதறாமல் பா முழுவதும் பரவி வருவது, ஒரே விதமாக ஓசையினை பெற்று வருவது. அதற்கு யாயும் ஞாயும் யாராகியரோ என்று தொடங்கும் குறுந்தொகை பாடலை சொல்லலாம். பாடலின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஒரே விதமான ஓசையினை பெற்று திகழ்வதாக உள்ளது. அதனை அடுத்து இரண்டாவதாக திகழக்கூடியது தா வண்ணம் என்பதாகும். இது தாவி வரும் ஓசையினை உடையதாக திகழக்கூடியது. இடையிடையே எதுகை பெற்று வருவது தாவிச் செல்லுதல் என்ற முறையாகும். பூத்த வேங்கை வியன்சினை ஏறி என்ற பாடலில் இவ்வாறு இடம்பெற்றக்கூடியுள்ளது. அந்த இடையிடையாக எதுகை அமைப்பில் இங்கு இடம்பெற்றுவதால் இது தா வண்ணம் என்ற அமைப்பை உடையதாக உள்ளது. மூன்றாவதாக சுற்றக்கூடியது வல்லிசை வண்ணம். இது நம் பெயரை வைத்தே நாம் அறிந்து கொள்ளலாம். வல்லிசை வண்ணம் என்பது வல் ஒலிகள், அதாவது வல்லின எழுத்துக்களை பெற்று திகழக்கூடிய பாடல்கள். கசட தபர என்ற எழுத்துக்களை மிகுதியாக பெற்று வரக்கூடிய பாடல்களை இந்த வண்ணத்திற்கு நாம் சான்றாக சொல்லலாம். பட்டினப்பாலையில் இடம்பெறக்கூடிய முட்டாச்சிறப்பிற் பட்டினம் பெறினும் என்ற பாடல் வடியில் இடம்பெறக்கூடியதை வல்லிசை வண்ணத்திற்கு நாம் சான்றாக கூறலாம். 4வது வண்ணம் மெல்லிசை வண்ணம். எவ்வாறு வல்லெழுத்துக்கள் பெற்று வருவது வல்லிசை வண்ணமோ அதனை போன்றே மெல்லெழுத்துக்களை பெற்று திகழ்வது மெல்லிசை வண்ணமாகும். மந்தம் தன்சார் மங்கை வென்ற என்ற பாடலின் தொடக்கத்தில் மெல்லெழுத்துக்கள் மிகுந்து காணப்படுகின்றன. திருக்குறளில் இது போன்ற குறள்கள் 7 காணப்படுகின்றன. ஏதேனும் ஒன்றினை நாம் இங்கு சான்றாக குறிப்பிடப்படலாம். அடுத்ததாக திகழக்கூடியது இயைபு வண்ணம். இடையெழுத்துக்கள் மிகுந்து வரக்கூடியது. வல்லினம், மெல்லினம், இடையினம் இவை எல்லாமே எழுத்துக்கள் அமைப்பில் நாம் முதலில் கூறினோம் அல்லவா 8 வகைகள். அதில் அந்த எழுத்துக்களின் அடிப்படையில் திகழக்கூடியதுதான் இவை. இயைபு என்று கூறக்கூடியது இடையெழுத்துக்கள் மிகுதியாக பெற்று வரக்கூடியது. எரள வழ என்ற இடையின எழுத்துக்கள் மிகுதியாக பெற்று வரக்கூடியது இயைபு வண்ணம் என்றும் சுற்றலாம். வேயும் ஆர்வும் ஏயும் மால் இதில் பெரும்பாலும் எரள வழ எனும் எழுத்துக்கள் சுட்டப்பட இருக்கதால் இதனை இயைபு வண்ணம் என்று நாம் சுட்டலாம். அளபெடை வண்ணம் அளபெடுத்து வரக்கூடியது, அதனை அளபெடை வண்ணம் என்று கூறலாம். இதற்கும் திருக்குறளிலே ஏராளமான சான்றுகள் உள்ளன. கெடுப்பதும் கெட்டார்க்கு என்ற குறளை இங்கு நாம் சான்றாக சுற்றலாம். அடுத்ததாக திகழக்கூடியது நெடுஞ்சீர் வண்ணம். இதுவும் பெயரே நம்மளுக்கு சுட்டுகின்றது. நெடில் எழுத்துக்களை பெற்று திகழக்கூடியது நெடுஞ்சீர் வண்ணம். யானோ, ஈண்டை, ஏனே இதில் என்று ஏகாரம் போன்ற ஐகாரம் போன்ற நெடில் எழுத்துக்கள் பெற்று வருவதால் இதனை நெடுஞ்சீர் வண்ணம் என்று நாம் சுட்டலாம். அடுத்ததாக சுட்டக்கூடியது குறுஞ்சீர் வண்ணம். நெடில் எழுத்துக்கள் பெற்று வந்தால் நெடுஞ்சீர் வண்ணம், குறில் எழுத்துக்கள் பெற்று வருவது குறுஞ்சீர் வண்ணம்.
அரிதற்கு அரிதாகிய இதில் பெரும்பாலும் குறில் எழுத்துக்களை மிகுந்து இருப்பதால் இதனை இங்கு நாம் சான்றாக குறிப்பிடலாம். அடுத்ததாக இடம்பெறுகிறது சித்திர வண்ணம். சித்திரம் என்பது இது எல்லாமே எழுத்துக்களின் வகையினை நாம் சுட்டக்கூடியது. குறில் எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்களும் கலந்து வரக்கூடியதைத்தான் நாம் சித்திர வண்ணம் என்று கூறுகின்றோம். யாரே என்னை வருத்துவாரே இந்த பாடல் வரியில் குறில் எழுத்துக்களும் மிகுந்து காணப்படுகின்றது. அதற்கு இணையாக நெடில் எழுத்துக்களும் மிகுந்து காணப்படக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக சுட்டக்கூடியது நலிபு வண்ணம். நலிபு வண்ணம் என்பது ஆயுத எழுத்துக்களை பெற்று திகழக்கூடிய அந்த பாடல் நலிபு வண்ணம் என்று இவை எல்லாமே எழுத்துக்களின் கீழ் வரக்கூடியது. கக்ரென்றது கரையடி யானை. ஆயுத எழுத்துக்களை பெற்று வரக்கூடிய எந்த பாடல்களையும் இங்கு நாம் சான்றாக சுட்டலாம். அடுத்து வரக்கூடியது அகப்பாட்டு வண்ணம். அகப்பாட்டு வண்ணம் என்றால் ஒரு பாடல் முடிவு பெற்றிருக்கும், ஆனால் அந்த பாடல் முடியாது ஏதோ ஒரு பொருளை தொடர்ந்து கூறக்கூடியதை போன்று காணப்படும். உதாரணமாக அகவன் மகளே அகவன் மகளே என்று தொடங்கும் பாடலில் இறுதி அடியில் இன்னும் பாடுக பாட்டே அவர் நென்னனுக்குன்றம் பாடிய பாட்டே என்று பாடல் முடிந்துவிடும். ஆனால் இன்னும் ஏதோ ஒரு பொருளை ஏதோ ஒரு செய்தியை தொடர்ந்து கூறுவது போல் முடியாமலும் காணப்படும். இதனைத்தான் அகப்பாட்டு வண்ணம் என்று கூறுவார்கள். அகப்பாட்டு வண்ணத்திற்கு எதிராக திகழக்கூடியது புறப்பாட்டு வண்ணம். ஒரு பாடல் முடியாதது போல் இருக்கும், ஆனால் முடிந்து இருக்கும். பெரும்பான்மையான கலித்தொகை பாடல்கள் இத்தகைய அமைப்பிலேயே காணப்படக்கூடியதாக உள்ளன. அடுத்ததாக இடம்பெறக்கூடியது ஒழுகு வண்ணம். எவ்வாறு ஆற்று நீர் ஒரே சீராக சென்று கொண்டிருக்கின்றதோ அதே போன்று ஒரு பாடல் ஆற்று நீர் ஒழுக்கு போன்று எந்த இடத்திலும் தடைபடாமல் ஒன்று போல் சென்று கூறியதை ஒழுகு வண்ணம் என்று கூறுவோம். அரிமரம் அழைக்கன் என்ற தொடங்கும் பாடல் இதற்கு இங்கு சான்றாக சுட்டப்படக்கூடியதாக உள்ளது. அடுத்து இடம்பெறக்கூடியது ஒரு வண்ணம் என்பதாகும். ஒரு வண்ணம் என்பது ஒரு சீர் விட்டு ஒரு சீர் எதுகை பெற்று வருவது. எதுகை என்றால் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரக்கூடியது. பெரும்பாலும் ஒரு சீர் விட்டு ஒரு சீர் எதுகை பெற்று வரக்கூடியது. நின்ற சொல்லர் நீடு தோன்று இனியர் என்று அந்த இன் என்ற எதுகை எழுத்தானது ஒரு சீர் விட்டு ஒரு சீர் வரக்கூடியதைத்தான் ஒரு வண்ணம் என்று நாம் கூறுவோம். அடுத்ததாக இருக்கக்கூடியது எண்ணு வண்ணம் என்பதாகும். எண்ணு வண்ணம் என்பது எண்ணிக்கையினை வைத்து வரக்கூடியது. நிலனும் நீரும் தீயும் வழியும் என்ற புறநானூற்று பாடல்களில் ஐம்பூதங்களை நாம் எண்ணி கொண்டு சொல்வதை போல் அமைந்ததால் இதனை எண்ணு வண்ணம் என்று நாம் கூறுவோம். அதனைத் தொடர்ந்து வரக்கூடியது அகைப்பு வண்ணம். ஓசை அறுபட்டு, அதாவது நடுவில் விட்டு விட்டு வரக்கூடியதாக இருக்கக்கூடியது. சீர்கள் துண்டித்து துண்டித்து வரும் போல் இருக்கக்கூடியதைத்தான் அகைப்பு வண்ணம் என்று கூறுவோம். குறுந்தொடி நெறி முன்கை என்று சீர்கள் அற்று அற்று இடம்பெற்றுவதாக இருக்கக்கூடியதால் இதனை அகைப்பு வண்ணம் என்று நாம் சுட்டுவோம். அடுத்ததாக இடம்பெறக்கூடியது தூங்கல் வண்ணம். தூங்கல் வண்ணம் என்பது தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவிற்குரியது. எனவே வஞ்சிப்பாவில் இடம்பெறக்கூடிய பாக்கள் பெரும்பாலும் இந்த வண்ணத்தை பெற்றுவதாக இருக்கும். ஏந்தல் வண்ணம். ஏந்தல் வண்ணம் என்பதை சொல் பின்வரு நிலையணி என்று நாம் மற்றொரு வகையில் குறிப்பிடலாம். ஒரே சொன்ன சொல்லே திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் அதே சொல்லே வரக்கூடியது. நாம் திருக்குறளில் சொல்லக்கூடிய துப்பார்க்கு துப்பாய என்ற குறளை இங்கு நாம் சான்றாக கூறலாம். இதனை போன்ற செல்வத்துள் செல்வம் போன்ற பல குறள்கள் இதற்கு சான்றாக அமைகின்றன. உருட்டு வண்ணம் என்பது குறில் எழுத்துக்கள் விரைந்து உருண்டோடி செல்வதனை போல அடுத்தடுத்து விரைந்து செல்வதாக இருக்கக்கூடியதைத்தான் உருட்டு வண்ணம் என்று கூறுகின்றோம். இறுதியாக இருக்கக்கூடியது முடுகு வண்ணம். முடுகு வண்ணம் என்பது சீர்கள் மிக விரைவாக முடுக்கி கொண்டு விரைவாக செல்வதை போல் இருக்கக்கூடியதைத்தான் முடுகு வண்ணம் என்று கூறும். தகடக தகடக தக்தரிகிட என்று வரக்கூடிய பாடல்கள் இதற்கு இங்கு இந்த பாடலை இதற்கும் நான் திருப்புகழில் வரக்கூடிய முத்தை திரு பத்தி திருநகை அந்த பாடலை கூட இங்கு நாம் சான்றாக கூறலாம். இந்த பாடல் விரைந்து செல்வது போல இருக்கிறதால் அதனை முடுகு வண்ணம். முடுகு என்றால் விரைந்து செல்வது. எனவே அதனை இங்கு நாம் சான்றாக குறிப்பிடலாம். இவ்வாறு 20 வகைகளை பற்றி நாம் கண்டோம். இந்த 20 வகைகளும் செய்யுளில் தொல்காப்பியர் காலத்தில் சுட்டி இருக்கக்கூடிய ஓசைகள் பற்றிய செய்திகள். இதனைத் தொடர்ந்து இன்றைய அமைப்பில் மேலும் பற்பல மாறுபாடுகளை கொண்டு தொல்காப்பியத்தில் காணப்படக்கூடியதை தவிர மேலும் பற்பல ஓசைகள் காணப்படக்கூடியதாக உள்ளன. இந்த வண்ணங்கள் சுட்டக்கூடியது பெரும்பான்மையாக நாம் சங்க பாடல்களையும் திருக்குறளையும் மட்டுமே சுட்டியுள்ளோம். இவ்வாறு தொல்காப்பியத்தில்
20 வகையான வண்ணங்கள் 3 பிரிவுகளின் கீழ் அவற்றை நாம் சுட்டுவதாக காணப்படக்கூடியதாக உள்ளன. நன்றி.